இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட்சன்ஸ். அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டு. ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு? அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட்டை கூட்டினா நம்ம எல்லாம் ஆன்னு வாயை திறந்துருக்கோம். நல்லவேளை அதை கனிமொழி இருந்து அதையும் பெயிண்ட் போட்டு அடிச்சிருப்பான். மும்மொழி, எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம்னு அடிச்சிருப்பான். எப்படி படிச்சு வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி. எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி. ஆன்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க? ஊர்கா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உன்னை ஊர்கா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கும். திருப்பி கம்பால் அடி, கல்லால் அடி, வன்முறை பண்ண இல்ல, அறிவாலயத்துக்கு அறிவுக்கு சம்பந்தமே இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்திருக்கிறோம். திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகுனதுனால, எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க. அங்கிருந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பான். நம்ம பெருந்தன்மையான கட்சி, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம். தப்பு என்ன இருக்கு? ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது, அரசியல் செய்வது திமுக தான். இன்னார் மகன் இன்னாரு, அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இந்த மேடையில ஒருத்தர் கூட காண்பிக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா, அடா இவன் அரசியலுக்கு போயிட்டானே வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மேடையில இருக்கிற எல்லாரும் அப்படிதான். அரசியலுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்ல. சட்டமன்றத்தில் எப்படியோ, களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க. 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால், இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார். அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவ்வளவுதான், அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர். தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி, அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், அதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீங்க டெல்லியை நீ பாத்துக்க, இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதா அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட்சன்ஸ். அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியலுங்கிற சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல். இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த 144வது வார்டு தான் இருக்கும். 134. நான் 144 தடை உத்தரவா கேட்டு திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் 144 போட்டான்ல, அது மாதிரி அது 144 தான் ஏறி போச்சு. 2026 எழுதி வச்சுக்கோங்க,
ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல, மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு, அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ், இங்க ஐஎஸ், இன்டெலிஜென்ஸ், போலீஸ் எல்லாம் இருப்பீங்க. 2026 மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும். நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது 2026. அந்த மாற்றம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரே நாள் இரவு தான் ரசவாதம். ராத்திரி படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கன்னு போட்டு தூங்க போறவன் காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு எந்திரிக்க போறான். என்னடா நேத்தனடா பயவுள்ள கலைஞர் வாழ்கன்னு தூங்க போன, காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு, இனிமே பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல போறான். அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும். அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னால 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங். பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் காமிப்பான். என்னைக்குமே நாம உயர் அதிகாரி SR சொல்ற மாதிரி அவர் 10 வருஷமா அவர் உச்சரிச்ச 2 ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான். அந்த 2 வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது. சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர். வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பாரு. வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையாருக்கு தான் வணக்கம் சொல்லுவான், அம்மையாரத்தான் பார்க்க வருவான். இவர் சும்மா கூட போவார், பிரதமர் என்பவர் கூட போவார். பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் பெல் அடிச்சா கூட பியூன் 10 நிமிஷம் கழிச்சு தான் அதை எட்டி பார்ப்பான். அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது. இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பெல் அடிக்க போறாருன்னா 10 செகண்டுக்கு முன்னாலே, உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான். அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார். வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி இருக்கு. உங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ 10 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ, இப்போ என்ன வேல்யூ. இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம்? நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம், பிள்ளைங்க சொல்லும், பேர பிள்ளைங்க சொல்லும். சுரங்கத்துக்கு அடியில நிலக்கரி தோன்றான், அதுல ஊழல். வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது, அதுல ஊழல். கண்ணுக்கே தெரியாத அலைக்கற்றைன்னு சொல்றான் ஸ்பெக்ட்ரம், அதுல 1,75,000 கோடி ஊழல். ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு? அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்ம எல்லாம் ஆன்னு வாயை திறந்திருப்போம். ஐயோ அப்பா இவ்வளவு திமுக கலைஞருக்கே ஆச்சரியம், அப்பா ராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல். இன்னைக்கும் கூட வழக்கு இருக்கு. ஒரு கோர்ட் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல், இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன். சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது. 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாடினானே சுப்பிரமணிய பாரதி. அந்த 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க. அவ்வளவு இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க. தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும், ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக சொல்லுவோம். You can delay it, but you cannot avoid it. நிச்சயம் நடக்கும். ஏன் மொழி வேணான்றான், இந்தி மொழி வேண்டான்றான், ஏன் 3வது மொழி வேணான்றான்? அவனுக்கு என்ன தெரியுமா பயம்? இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல, இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும். இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும். மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான், வேற வேலையே கிடையாது. திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை. நேரடியா பேசினா புரியுது. இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும், அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும், இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம்தான். இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு புரியாது, இந்தியில பேசினாலும் புரியாது. தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமரா வந்தா அவருக்கு தெரியணும், தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும், இல்ல தமிழன் பிரதமரா வரணும். அவர் தமிழ்ல பேசினார்னா மற்ற ஸ்டேட்காரனுக்கு புரியாது. அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக. அதனாலதான் 3வது மொழி வேணான்றான். 3வது மொழி ஏன் வேண்டாம்? அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க, நாங்க படிக்கிறோம். ஆனா வடக்கத்திக்காரன் தமிழ் படிப்பானா? வடக்கத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர 3வது மொழி படிப்பானா? ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல.
இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி. இந்தியாவில் உள்ள எல்லாரும் 3 மொழி கத்துக்கணும், நீ 3 மொழி கத்துக்கோ. கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான், பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான், இந்திய ஒழிக்கிறானா. கடையநல்லூர்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, அதை அழிச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ்ல அழிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னா அது 3வதா இருக்கு. ஸ்டாலின் 3வது மொழி தான் வேணான்னாரு. மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு, நடுவுல இந்தியில இருக்கு, 3வதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல. 3வது மொழி வேணான்ட்டார்ல எங்க தலைவர், 3வது மொழி அழிச்சுட்டான். நல்லவேளை அதுல கனிமொழி இருந்து அதையும் போயிட்டு போட்டு அழிச்சிருப்பான். மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம்னு அழிச்சிருப்பான். எப்படி படிச்சவன் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி. எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துறேன். இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க, திமுக நிரூபிக்க முடியுமா? பிஜேபி எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 100 பேர் 200 பேர் வந்து பொது இடத்துல நின்று போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறானே. 0 பட்ஜெட். பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, சஞ்சீவி சொல்லுவாரு, ஒரு 200 பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கானையா, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு, 0 பட்ஜெட் ஜி. வாட்ஸ்அப்ல செய்தி போட்டோம், எல்லாரும் வந்துட்டான், எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான். ஏதோ போலீஸ் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே. உன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சோரேறி குதிச்சு ஓடி போடுறவன் தான் திமுக காரங்க, தெரிஞ்சுங்க. ஓடிடுவான் அந்த பக்கமா, பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே நீ ஆளை விடுங்கன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறனுள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது, நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது. சிங்க மாதிரில வர்றாரு, எங்க போனாலும் மோடி பேர சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு, எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால. பெங்கால்ல போய் வங்க மொழி பேசினார்ல, எழுதி கொடுத்து தப்பு தப்பா, அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறாரு. அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான் இருக்கு, பிஜேபி பேர் தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு, இந்தியா பேர் தான் இருக்கு. ட்ரம்பே நம்ம நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம். நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார். பாகிஸ்தானுக்கு அந்த பிரதேசத்தை நம்மோட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு. தனிநாடு வாங்கிட்டு போனே நல்லா இருக்கே நீ. நீங்க ஊர்ல எங்க போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி விற்குது, குண்டு விற்குது, தோட்டா விற்குது, எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறான். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்கிறான். அங்க இருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான்காரங்க. இன்னைக்கு பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம். நரேந்திர மோடி ஒரு 50 கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும், அவன் கதை முடிஞ்சது. அப்படிதான் கோதுமைக்கு அலையிறான், பெட்ரோல் டீசலுக்கு அலையிறான், மருந்து மாத்திரை இல்லாம அலையிறான். ஆனா துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்கான், அணுகுண்டு நிறைய வச்சிருக்கான் பாகிஸ்தான். இன்னைக்கு நாம் உலகத்தின் 4வது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம். ஜிடிபியில 7% ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்ல பக்கத்துல. சீனால கூட 7% குரோத் இல்ல, அமெரிக்காவில் இல்லவே இல்லை, ஐரோப்பால பல நாடுகள்ல நெகட்டிவ் குரோத். ஜெர்மனி 70-80 வருஷமா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் இருந்தான், பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுங்க, என்னால பிரதமரா இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று 6% இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெருமை. ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும்? ஆன்டகனைஸ் பண்ணியா? ஆன்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க? ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உடனே ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கோ, திமுக ஊருகா போட வந்திருக்கோம். ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு. எதுக்கு எந்திரிச்சு ஓடுற? அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா ஆளே காலி, 40 பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க சீட்ல.
கேன்டீன்ல போண்டா சாப்பிட போயிடறான் டிஎம்கே காரெல்லாம். இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? உலகம் எல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன், நீ படிடான்னு சொன்னார். அது இல்ல தலைவர், நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன், பிச்சை எடுத்து கொண்டு போடுறேன், நீ படி. உனக்கு படிக்கிறது தவிர வேற வேலை இல்லை. இன்னைக்கு குடிக்கிறது தவிர வேற வேலை இல்லைன்னா நீ குடிச்சுக்கிட்டே இருறான்றான். படிக்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல குடி. அப்பதான் தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வளருதோ இல்லையோ நாங்க வளருவோம். அதனால உன் வேலை குடிக்கிறது தான். ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன், ஏப்பா ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இல்ல சாஸ்திரி சொல்லியிருக்காரு, 2 நேரம் சாப்பிடுங்க, 1 நேரம் விட்டுருங்க, உணவு பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாரு. அதனால அப்ப விட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிம்பாரு. சாஸ்திரி சொன்னதுனால கேட்டாங்க. எனக்கு ஸ்டாலின் சொன்னா கேட்பாங்களா யாராவது? 1 நேரம் உணவு விடுங்கன்னா கேட்பாங்களா யாராவது மக்கள்? அதை சொல்றதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் இல்ல? அப்படி உணவு பற்றாக்குறை. இன்னைக்கு நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே? 400 மில்லியன் டன். முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படிப்பா ரஷ்யால இருந்து கூட்டு வர முடியும்? எனக்கு தெரியல. இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க, நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறார், தமிழ்நாடு பட்ஜெட்ல ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார். பட்ஜெட்ல எப்படிங்க ஏர்போர்ட் எப்படிங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்க முடியும்? நீங்க ராமேஸ்வரத்திலிருந்து விமான நிலையம் அமைச்சு எங்கே பிறக்கிறதுக்கு எந்த அரசாங்கம் ஒத்துழைக்கணும்? சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதை செய்யணும், சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அதை செய்யணும், மத்திய அரசு கேபினெட்ல டிசிஷன் எடுக்கணும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு. ஏதாவது சொல்லிவிடு. போன பட்ஜெட், போன தேர்தல் அறிக்கை நீங்க பாருங்க, 2021 தேர்தல் அறிக்கையில ஒரு 12 ரயில் தடங்களை குறிப்பிட்டு 12 ஊருக்கு நாங்க ரயில் விடுவோம் திமுக காரன் சொல்லிருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டுருக்கீங்க நீங்க எல்லாம். உங்களுக்கு ரயில் விடுறது யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து வாசி பாருங்க. 12 வழித்தடங்களை போட்டு ட்ரெயின் விடுவோம். அப்ப எவ்வளவுதான் பொய் சொல்றதுன்னு கணக்கு இல்ல, அவ்வளவு பொய் சொல்றான். தமிழ்நாட்டுக்கு வெளியில திருக்குறளை ஐநா சபையில பேசிய முதல் இந்தியன் வாஜ்பாய். இவன் கும்முடி பூண்டி தாண்டி குண்டு விளையாட கூட தெரியாதவன் அந்த திராவிட கட்சியெல்லாம். இப்படி எங்கேயாவது மக்களை இணைக்கிற பணியை திமுக எங்கேயாவது பண்ணிருக்காங்க? பிளக்கிற வேலை தான் செய்யும். இந்துவை முஸ்லீமையும் பிரிச்சிடும், ஜாதி வாரியா பிரிச்சிடும், அப்பர் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட், சமூக நீதி ஏதாவது ஒரு சொல்லி அதை சமூக நீதி அதே சமயத்தில் சுமூக நீதியாகவும் இருக்கணும்ன்ற எண்ணமே திமுக கிடையாது. பிஜேபி சமூக நீதி பேசும், ஆனால் அது சுமூக நீதியாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பேசும். சமூக நீதி மிகவும் முக்கியம். பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும்? நானும் கூட வரேங்கன்னு வந்திருக்கணும்ல. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவரு? அதை செஞ்சதெல்லாம் யாரு? நீங்க சனாதனிகள் சொல்றீங்களே, அந்த சனாதன தர்மம் தான் அதை செய்தது என்பதையும் நாம் திராவிட கட்சிகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா? பல சமயங்கள்ல நம்ம எதிர்த்து கேள்வி வச்சுக்கிட்டே போறாங்க. நாம ஏதோ ரொம்ப சின்சியரா பள்ளிக்கூட பையன் மாதிரி வாத்தியார் ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லிட்டே இருப்பானோ அப்படி நாம பதில் சொல்லிட்டே இருக்கோம். குறைந்தபட்சம் திராவிட கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மை நமக்கு வரணுமா வேண்டாமா? நீ என்னடா யோக்கியம், நீ என்ன சமூக நீதியில பண்ணு கேட்கணுமா வேண்டாமா? எங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அந்த அறிவு துணிச்சல் நமக்கு வேணுமா வேணாமான்றதான் உங்க மக்களால நான் கேட்கிறேன். இந்த மாம்பழத்துல வேணும் இல்ல? அவன் எதை திட்டிவிட்டான் சார், நமக்கு என்ன சார், எல்லாம் பகவான் பார்த்துக்குவான்னு போனா தன்னையே பார்த்து கொள்ளாதவன பகவானும் பார்க்க மாட்டான். எந்திரிச்சு நின்று என்னைக்கு திருப்பி அடிக்கிறோமோ அன்னைக்கு பகவானும் நம்ம கூட வந்து கையை பிடிச்சு நானும் கூட வரேன்னு சொல்ல. திருப்பி அடி, திருப்பி அடினா கம்பால் அடி, கல்லால் அடி, வன்முறை பண்ணு இல்ல, அறிவால் அடி. அறிவாலயத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை, முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு தடவை நான் ஒரு ஜோக்கு சொல்லுவேன். ஸ்டாலின் ஒரு தடவை துரைமுருகன் சொன்னாராம், இந்த கமலஹாசன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னே அப்படின்னாராம். ஏன்னே எப்படி சொல்றீங்க? இல்ல, அவருக்கு பேர்ல கமல் வருது, இந்த பிஜேபி காரன் கமலாலயம்னு பேர் வச்சிருக்கான். ஒருவேளை அவன் கமலாலயம் பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலுக்கும் எது சம்பந்தம் இருக்குமோ, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அண்ணே அப்படிலாம் சந்தேகப்படாங்க, நம்ம கூட தான் அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கோம். அறிவுக்கு நமக்கு சம்பந்தமா இருக்கு. அதனால திருப்பி அடி, திருப்பி கேள்வி கேளு, அவனை அம்பலப்படுத்து. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. திராவிட மாயன் ஒரு புத்தகம் எழுதினார் சுப்பு, இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்ல அந்த புத்தகத்துக்கு. அதுல இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கும் பதிலே கிடையாது. சும்மா விமர்சனம் வைவான், ஜாதியை சொல்லி திட்டுவான், பூணூல் வேலை செய்யுது அது வேலை செய்யுதுன்னு திட்டுவான். இப்ப பேசிப்பாரு, 2026 அப்புறம் நீ பூணூல்னு ஒரு வார்த்தை பேசிப்பாரு, என்ன நடக்குது பாரு. ஆட்சி மாறும்போது காட்சியும் மாறிவிடும் என்பதைத்தான்
தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொன்னா பாருங்க, அது மாதிரிதான் கம்சன் ஆட்சியில, அது கம்சன் ஆட்சி, இது சன் ஆட்சி, அவ்வளவுதான். ரெண்டுக்கு வித்தியாசம். சன்னுக்கும் கம்சனுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க எப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தானோ இங்கேயும் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வருவாயா? அங்க ஒருத்தன் வந்தா இங்க 1,00,000 பேராக பாரதிய ஜனதா கட்சியின் பேர்ல வருவான். நிச்சயம் நடக்கும். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும். எல்லா மொழியும் கற்றுக்குவோம். டாஸ்மாக் என்ற பேச்சே இல்லாமல் முற்றிலுமாக போதையிலிருந்து தமிழகத்தை மீட்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அரசாங்கத்திற்கு ஆலயத்தில் இடமில்லை. எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்களே பார்த்துக் கொள்கிறார்களோ, இஸ்லாமிய மசூதிகளை முஸ்லீம்கள் அதை பார்த்துக் கொள்கிறார்களோ, நிர்வகித்துக் கொள்கிறார்களோ, இந்து ஆலயங்களையும் இந்துக்களே நிர்வகித்துக் கொள்வார்கள், பார்த்துக் கொள்வார்கள். ஆலயத்தில் அரசுக்கு இடமில்லை, வெளியேறுன்னு சொல்லுவோம். பிஜேபி அதற்கான முதல் கையெழுத்தை போடும். கவர்மெண்ட் should be a facilitator. கவர்மெண்ட் should not be a controller. உன்னை கண்ட்ரோல் பண்றது, சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்றது அரசாங்கத்துக்கு வேலை. மக்கள் எந்த திசை வழியில் போகிறானோ அவனை அழைத்து செல்வதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையை தவிர, தான் விரும்புகிற இடத்துக்கு இவனை மக்களை இழுத்து செல்வது அரசியல்வாதியோட வேலை இல்லை. அப்படி இழுத்துட்டு போற அரசு திமுக அரசு. ஒரு ஏடிஎம் கொள்ளையடிக்கிறவன், அதை திருடணும்னு நினைக்கிறவன், அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த ஏடிஎம் வாட்ச்மேனை தான் அடிப்பான். ஏன் வாட்ச்மேனை குறி வைக்கிறான்? ஏன் வாட்ச்மேனை வேலையிலிருந்து அகற்ற நினைக்கிறான்? அவனையே கத்தியை வச்சு மிரட்டி அந்த இடத்தை விட்டு அகற்றான். அப்படின்னா அவன் நோக்கம் வாட்ச்மேன் இல்ல, உள்ள இருக்கிற ஏடிஎம் பொட்டி, அதுக்கு உள்ள இருக்கிற பணம். அதற்காக தான் வாட்ச்மேனை எதிரியாக நினைக்கிறான். ஏன் இன்னைக்கு ஊழல் கட்சிகள், தேச விரோத கட்சிகள், திமுக மாதிரி கட்சிகள்லாம் ஏன் நரேந்திர மோடியை எதிரியாக நினைத்து வேலை செய்கிறார்கள்? இந்தியா என்கிற ஏடிஎம் வாட்ச்மேன் நரேந்திர மோடி. திமுகவோட இலக்கு மோடியை விமர்சனம் பண்றது இல்ல, தப்பா புரிஞ்சுக்க. மோடியை திட்டுறாரு, மோடியை விமர்சனம் பண்றாரு இல்ல. அவங்க கண்ணு ஏடிஎம் மேல இருக்கு, இந்த தேசத்தின் பொக்கிஷத்தின் மேல இருக்கு. இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம திருடுறது சிரமமா இருக்கும். திருடுனா பிடிச்சுவாயான்ற பயத்துலதான் அந்த வாட்ச்மேன் அகற்று நினைக்கிறாயா? உங்கள் மக்களுக்கு வாட்ச்மேனா இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில உள்ளவங்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். வாட்ச்மேன் இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த கட்சி, தமிழகத்தை காப்பாற்ற வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால பதறோம், அதனால கொதிக்கிறோம், அதுக்காகத்தான் உழைக்கிறோம். அதை வேடிக்கை பார்க்க கூடாது. பொதுமக்கள் எப்ப தேர்தல் வரும், 500 ரூபாய் கொடுப்பான், 1000 ரூபாய் கொடுப்பான், அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போயிடலாம் நினைச்சா இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு 5 வருஷ வருமானத்துல இந்த 500 ரூபாய் வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூலியே 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது. ரொம்ப குறைந்தபட்ச கூலியே 500 600 ரூபாய் கிடைக்குது. 5 வருஷத்துல நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது? ஒரு நாள் ஓட்டு போறதுக்கு இந்த 500 ரூபாய்னால இந்த 500 ரூபாயில காப்பாத்திட முடியுமா? 1000 ரூபாய் காப்பாற்ற முடியுமா? அப்போ ஒரு தேசபக்தி உள்ள கட்சிக்கு, எப்போதும் நம்முடைய இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாமா? இந்த 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறானே, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? 500 ரூபாய் கொடுக்குறோம், அக்கா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருது, திமுக ஓட்டு போட்டுருது. ரேஷன் கடையில போய் சக்கரை வாங்குது, 2 கிலோ சக்கரை எவ்வளவு இருக்கு வெயிட்? 2 கிலோ வாங்கினா எவ்வளவு வெயிட் இருக்கும்? 1.25 கிலோ. அக்கா 3/4 கிலோ எங்க கேட்டா அன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தல முடிஞ்சு போச்சுன்றான். திமுக கவுன்சிலர் கூப்பிட்டு எங்க தெருவே குப்பையா இருக்குன்னா இந்த பேச்சு பேசாத, அன்னைக்கு 500 ரூபாய் வாங்கி தானே ஓட்டு போட்ட, இந்த பேச்செல்லாம் பேசாத, இப்படி குப்பையா தான் இருக்கும். நான் ஏன் உனக்கு செய்யணும்? நீ ஓட்டு போட்டு நான் பணம் கொடுத்துட்டேன் சொல்றான். பல இடங்களில் சொல்றான். ஆடியோ ரெக்கார்டு வருது, வாய்ஸ் ரெக்கார்டு. அப்போ பணத்துக்காக வாங்கி கொண்டு வாக்களித்தால் ஒரு வர்த்தக பேரம் அப்போதே முடிந்து விட்டது. 5 ஆண்டுகளுக்கு அவரும் எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பணம் வாங்க மாட்டேன், பிஜேபிக்கு நான் வாக்களிப்பேன்னு சொல்லுங்க. 5 வருஷமும் எப்படி உமா ஆனந்தன் மக்களோடு மக்களாக இருக்கிறார்களோ அப்படி பிஜேபி காரனும் மக்களோட மக்களாக. வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்க மாட்டான் பிஜேபி காரன், தான் செய்கிற சேவைக்கு 10 பைசா லஞ்சமும் வாங்க மாட்டான் பிஜேபி காரன்றதுதான் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லணும். வெறும் பணம் மாத்திரம் அரசியல் இல்லை, ஒரு குவார்டர் மாத்திரம் அரசியல் இல்லை, ஒரு பிரியாணி மாத்திரம் அரசியல் இல்லை. ரோசி பிரியாணி சாப்பிட்டு ஓட்டு போட்டு போக கூடாது.